எல்லோரும் என்னை RSS கைக்கூலி, பிஜேபியின் பி டீம் என்று பழி சுமத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் பழி சுமத்தின்னு சொல்ல முடியாது, பழி வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்கள் ஐயா என்னை சந்திச்சாங்க. அவங்களே சொல்கிறாங்க பாருங்க, மழைனால வெளியில் போக முடியல, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், மனம் விட்டு பேசணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு காலகட்டம் இது நான் ஏற்றுக்கொண்டிருந்த கோட்பாடு. யார் என்னை பேச வைத்தார்களோ அவர்களே ஒரு காலகட்டத்தில் நான் அரசியல் இயக்கமாக வருவேன்னு நினைக்கல. என்னை எதிர்கொள்ள திணறிட்டு வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியா இயேசுவை மற்றும் பேசினேன்னு நினைக்காதீங்க. ராமரை பேசிட்டார் இருந்தாங்க பாருங்க, பிராமணர்களுக்கு அனுப்புறது. கிருஷ்ணரை பேசிட்டாரு பாருங்க, இங்கிறது எங்க சொந்தக்காரன் கோனாருக்கு அனுப்புறது. எல்லாருக்கும் அனுப்பி போர்வே ஓட்டு போடல. சரி, நான் அதுக்காக பின்னடையில ஒன்றும் நான் அதுக்கு வருத்தப்படல. அம்மா அப்பா ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கை பேசுனேன். இப்ப நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கிய பிறகு நான் என்ன பேசுறேங்கிறத கவனி. நான் என் தலைவனை சந்திச்ச பிறகு பழைய சீமான் கிடையாது. எப்படி எங்க ஐயா சொல்றாங்களோ, நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் வேற சாம் ஜேசுதாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வேற சீமான். அப்போ என் தலைவரை சந்திச்சிட்ட பிறகு அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அதுல என்னன்னா, சிலருக்கு எனக்கு எங்க ஐயாட்ட பிடிச்சது உறுதித்தன்மை. என்னோட வருவதற்கு ஒரு அசாத்திய துணிவும் திமிரும் இருக்கணும். இல்லைன்னா மிரட்டுவான், அவனோட போகாத, அவன் அப்படி இப்படின்ட்டு. அவரா பேசி அவரா இப்ப நெய்வேலியில போய் போராட்டத்துக்கு நான் வரட்டா அப்படின்னா, ஐயா நீங்க எனக்கு பெருமை தானங்க, வாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல அவரா தான் வந்தாங்க. இது கிறிஸ்தவர்கள் என்னோடு இல்ல, நான் தான் உங்களோடு இருக்கேன். நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா என்னை விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது. மீட்பர் இயேசுபிரான் புரட்சி தீயை பற்ற வைக்கவே பூமிக்கு வந்தேங்கிறார். அவர் பற்ற வச்ச தீயை பரப்பிட்டு இருக்கிற ஒரு ஆள் நான் தான். எவனுங்க எல்லாம் நீங்க அணைச்சிட்டீங்க. கருணாநிதி ஒரு வாளி தண்ணி, ஜெயலலிதா ஒரு வாளி தண்ணி ஊத்தி ஊத்தி அணைச்சி விட்டீங்க. உங்களுக்கு புரட்சினாவே என்னன்னு தெரியாது, உங்களுக்கு ஒரு அளவும் புரியாது. கிறிஸ்துவத்தை நம்புகிற மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் இன உறவுகள் இன்னும் ஒரு முறை பைபிளையும் இன்னும் ஒரு முறை குரானையும் ஆழ்ந்து படிப்பது நன்று என்று நான் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். அது அதுல சொல்லி இருக்கிறது எல்லாம் உண்மையிலே நீங்க ஏற்கிறீங்களா என்னன்னே எனக்கும் புரிய மாட்டேங்குது. அநீதிக்கு துணை நிற்பது அல்லாவும் ஏற்க மாட்டார், நபி பெருமானும் ஏற்க மாட்டார், இயேசுபிரானும் ஏற்க மாட்டார். அநீதியான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு துணை நிற்பதற்கு பேர் தான் கிறிஸ்தவம், இஸ்லாம். இந்த மார்க்கம், மதம், வழிபாடு என்றால் அதை எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி ஏற்பது? அதனாலதான் துணிந்து எங்க ஐயா சாம் இயேசுதாஸ் அவர்கள், இந்த மகன் வெல்றானோ இல்லையோ அவன் கூட நிக்கிறது நம்ம பிறவி கடமை என்று என்னிடம். நான் மதிய உணவு வீட்டில் முடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு நீதிமன்றத்தில் கட்டாயமா நேர்விக்கணும். மாலையில போராட்டம். நான் மாலையில அப்படி போகும்போது போலான்னு ஐயா இல்லை நீங்க வந்துருங்க, எல்லாம் பிசப்பிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. சரிடா நம்ம வழியிலே சாப்பிட்டுக்கிறோம்டா, போக முடியாதுன்னு நான் கிளம்பி வந்தேன். ஏன்னா எனக்கு எங்க ஐயா தான் முக்கியம், எனக்கு அது ஒன்றும் இல்லை. நீங்க என்னை நம்புங்க, நம்பாம போங்க, ஆனா நான் உங்களை நம்புறேன். நீங்க ஒண்ணுதான். நான் மதம் என்பது இப்ப இந்த பேர்ல எனக்கு உடன்பாடு இல்லை. சிறுபான்மை என்று சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன் என்னைக்குமே.
சரி, நான் சிறுபான்மைன்னா எவன் பெரும்பான்மை? பேசி முடிவெடுத்துருவோம். ஸ்டாலின் பெரும்பான்மையா? யாரு பெரும்பான்மை? உலக வரலாற்றை வாசிங்க. மதத்தின் அடிப்படையில் எந்த மானுட சமூகம் கணக்கிடப்பட்டிருக்கு? மொழி இன அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கா? மதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கா? சரி, பிரிட்டிஷ்க்கு போவோம். ஐ ஆம் கிறிஸ்டினா, ஐ ஆம் இங்கிலீஷா? பிரான்ஸுக்கு போவோம். ஐ ஆம் பிரெஞ்சா, ஐ ஆம் கிறிஸ்டினா? ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். அதுக்கப்புறம் இத்தனை நாடுகள் எதுக்கு? நார்வே எதுக்கு? ஸ்வீடன் எதுக்கு? டென்மார்க் எதுக்கு? ஜெர்மன் எதுக்கு? பிரான்ஸ் எதுக்கு? சுவிஸ்? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள். போட்டு குழப்பிக்க கூடாது. இன்னையிலிருந்து நீங்க உளவியலா நீங்க நிமிரணும். நீங்கள் சிறுபான்மை கிடையாது. 13 கோடி தேசிய இனத்தின் மக்கள், தமிழ் பேரினத்தின் மக்கள். அதை எடுத்துட்டு மக்கள் நல கட்சி அவ்வளவுதான். எந்த மக்கள்? தமிழ் மக்கள். சிறுபான்மை நீ சிறுபான்மைன்னா ஸ்டாலின் பெரும்பான்மை இருவர, உதயநிதி பெரும்பான்மை இருவர. என்ன சாதி வாரியா கணக்கெடு. நீ எத்தனை வீடு இருக்க, நான் எத்தனை வீடு இருக்கேன்? எவ்வளவு காலத்துக்கு இந்த உளவியலா எங்களை தாக்கு, எங்களை அப்படி சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி சொல்லி சொந்த நிலத்துல என்னை குறுக்குவ. ஐயோ, நீயும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீனும் வரி கட்டுறேன், நானும் வரி கட்டுறேன். நீனும் வாக்கு செலுத்துறேன், நானும் வாக்கு செலுத்துறேன். அப்புறம்டா நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? பிளடி நான்சென்ஸ். என்னது காமெடி பண்ணிட்டு அலைகிறாங்க. லூசு பயில கோட்பாடு வச்சிருப்பாங்க. காஷ்மீர்ல இருக்க முஸ்லீம் இந்தியாவுக்குள்ள வா, இங்க இருக்கிற முஸ்லீம் பாகிஸ்தான் போ. என்னடா உன் பாலிசி? ஐய, பைத்தியக்காரன் கூட அப்படி முடிவு எடுக்க மாட்டான். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. நேற்று நான் இந்து, இன்னைக்கு கிறிஸ்தவன், நாளைக்கு நான் இஸ்லாம். ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன். போட்டு குழப்பிக்கிறத. நீயே உன்னை ஏன் சிறுபான்மைங்கிற? சிறுபான்மை தான் சலுகை கிடைக்கும். உனக்கு வேண்டியது சலுகையா உரிமையா? நாடு ஒண்ணுது, நிலம் ஒண்ணுது, இடம் ஒண்ணுது. 2 ஒரு சீட்டுக்கு போய் மண்டிட்டு வந்தவன் போனவன்ட்டுலாம். ஒரு நாள் என்கிட்ட அந்த அதிகாரம் சிக்கும் போது நீங்க தெரியும் நான் யாருன்னு. ஒரு நாள் நான் ஒரு உணவு விடுதலை சாப்பிட்டுட்டு நான் கைகளிட்டு வரும்போது, என் பொண்டாட்டி நான் கைகளிட்டு வரும்போது ஒருத்தன் பேசுறான், சீமான் டேஞ்சரஸ் ஃபெல்லோங்கிறான். அப்ப நான் பார்த்தேன், அவ்வளவு பல்லெல்லாம் பாஸ்பரஸாடா, விரலெல்லாம் தோட்டாக்கும் துப்பாக்கி மாடா, என்னடா இப்படி போய் பயங்காட்டி வச்சுருக்கான் இல்லையே. உண்மையிலே நான் டெரர் பீஸ் தான். இப்ப இல்ல, கொஞ்ச நாள் பொறுங்க, வந்தவரே தெரியும் உங்களுக்கு. ஏடா நம்ம கூட பேசிட்டு இருந்தாலடா இந்த பாடுபடுத்துறான் அப்படின்னு. அவன் தான் படுத்துவான், பார்த்துக்க நீ. அதனால போட்டு குழப்பிக்காத. சிறுபான்மைன்னு சொல்ல தூக்கு. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். திமிரும் பெருமிதமும் நமக்கு இருக்கணும். எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, டே சாதி மதங்களாக நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். அதைத்தான் என் அன்பு மக்களுக்கு சொல்லுவேன். நீ கிறிஸ்தவன், இஸ்லாமிய, இந்து எதவாயிரு, ஆனா தமிழனா ஒன்னாயிரு. போட்டு குழப்பிக்காத. சும்மா அவன் சொல்றான், நீனும் கேட்டுக்கிட்டியா? அவன் சிறுபான்மை. கருணாநிதி எழுதுறான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்னு. அது உண்மைதான், அவங்க மக்களின் பாதுகாவலர். எனக்கு என்ன பாதுகாப்பு? நான் என்ன சிறுபான்மை? கிறிஸ்தவன் என் மார்க்கமா, என் மதமா? இஸ்லாமியன் மார்க்கமா? அது ஐரோப்பிய மார்க்கம், இது அரேபிய மார்க்கம். நான் ஏற்றுக்கொண்ட விரும்பி, ஏன் தீண்டாம
சாதியை இழிவு தீண்டாமை. எங்க அண்ணன் பள்ளிவாவா சொல்றாரு, இஸ்லாம் என்ற நாட்ட ரிலீஜன் ரெவல்யூஷன்ங்கிறாரு. சாதியை இழிவு தீண்டாமைக்கு எதிராக வந்த எதிர் புரட்சியாங்கிறாரு. அதான உண்மை, அதான் கிறிஸ்தவம். என்னைய பார்த்தா தீட்டுன்னா, தொட்டா தீட்டுன்னா, படிக்க வச்சா தீட்டுன்னா, அவன் வந்தா நெத்தியில கை வச்சா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு கூட போனான். இவ்வளவுதான்டா இஸ்லாம், இவ்வளவுதான்டா கிறிஸ்தவம். பாய்த்திக்கிற நாயே, என்னை இந்த தெருவில் போகாத, இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, அங்க போகாத, இங்க போகாத. என்ன அன்னைக்கெல்லாம் இந்த மகன் பிறக்கலை இல்லைன்னா பல பேரை கொன்றுவேன். அயோக்கிய நாய்களா எங்களை. இப்ப வந்துட்டு அந்த தெருவில் போகாத, இந்த கோயில், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே சுடுகாடை கொண்டாட. பைத்திக்கிற நாயை, ஒரே சுடுகாடை கொண்டாட. எல்லாரும் ஒன்னா புதையிட. செத்த பிறகு நட சாதி இது வண்டி கிடக்கு. அது ஒரு கொடுமை. அது நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டு குழப்பிக்கிட்டாலே அத இந்த வார்த்தையை உன் எண்ணத்திலிருந்து சிந்தனையிலிருந்து தூக்கு. நீ சிறுபான்மை கிடையாது, 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 கிடையாது. நீயே சிறுபான்மைனா பெரும்பான்மை யாருன்னு எனக்கு சொல்லு, நான் கேட்டேருங்க. சொல்லு, யாரு பெரும்பான்மை? நீதாயா பெரும்பான்மை. ஐயா நம்பியா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல ஆணையா சொல்றியா, நீதாயா பெரும்பான்மை. விடியா, அதை தூக்கிட்டு எங்க ஐயா மன்னிச்சுக்கிறீங்க ஐயா, நீங்க எடுத்துட்டீங்க. தமிழ் மக்கள் நல கட்சி தானே. இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிற, நாளைக்கு இஸ்லாமிய நான் போயிடலாம், எனக்கு பிடிச்சிருச்சுன்னா. ஆனா நான் தமிழன்கிறது மாறாதில்ல. உலகத்தின் எந்த ஓரத்துக்கு போனாலும் நான் தமிழன் தானே. அதை போய் எதுக்கு குழப்பிக்கிட்டீங்க? உலகத்தின் மூத்த குடி ஏன் இப்படி தன்னைத்தானே குறுக்கிக்கணும்? இப்போ பாருங்க, எண்ணிக்கையில குறையிறான். வட இந்தியன் வேற கன்னடா ஆண்டுட்டாங்க, மலையாளி ஆண்டுட்டாங்க, தெலுங்குற ஆண்டுட்டாங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்திக்காரன் ஆள போறான். நீ எங்க வாழ போற? ஏதாவது ஒரு இடம் சொல்லு. நான் எதிர்த்து பேசணும், ஐயோ பாசிஸ்ட், ஐயோ சாவனிஸ்ட், ஐயோ இனவெறி. நாங்க அடிபடும் போதெல்லாம் உங்களுக்கு சிறங்கு சொரியா இருந்ததப்பா. அப்ப நாங்க அடிபடும் போதெல்லாம்ப்பா நல்ல தாழ்வு மனப்பான்மையிலிருந்து மீளணும். உளவியல் நோயிலிருந்து நம்ம எந்திரிக்கணும். நமக்குள்ள ஒரு திமிரு வரணும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, நீ யாருக்காகவோ போராடுகிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு வரணுங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதுல அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருங்கிறது. அதெல்லாம் நிச்சயம் நான் வெல்லுவேனா? நாம் தமிழர் கட்சியெல்லாம் வென்றுமா? இப்படிலாம் பேசிட்டு அலையக்கூடாது. வெல்லும், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கும். வெல்லும், வென்றே தீரும். அதான் புரட்சியாளன் சேவரான் சொல்றான், சரியானது வென்றே தீரும். சரியானது வென்றே தீரும். சீமான் சாத்தியம் இல்லாதையே பேசிக்கொண்டு அலைவார். சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிறவனுக்கு பேர் தான் புரட்சியாளன். அவனுக்கு பேர் தான் புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேவரான். நாங்க சாதாரணமான இருக்கோம், சீமான் சாதாரணமான, சாமி சாதாரணமான ஒன்று இருக்கலாம், ஆனா அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். அதனால எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க. நம்ம பிள்ளைகள்லாம், கட்சி பிள்ளைகள்லாம் அரங்கு வேணுமா இந்த பயன்படுத்தி சொல்லுங்க, நம்ம அரங்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அதில் எங்கள் ஐயாவுடைய பெருந்தன்மை, நம்ம மேலே வச்சுக்க பேரன்பு. வருவார்கள். இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா ஜமாத்து பிரச்சனை, கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டா பிசப்புகள் பிரச்சனை.
கருணாநிதி விட்டு வெளியிலே வர்றதில்லை. தேவாலயத்துக்கு போறாங்களான்னு தெரியல. எல்லாம் கருணாநிதியா, திமுக பாதுகாப்பு. நான் ஒரு வெளிப்படையா ஒண்ணு கேட்கிறேன். இந்த திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நன்மை சொல்லிருங்க. நான் உங்ககிட்ட நானே உங்க காலில் விழுகிறேன். எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அம்மா, எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்பா, தயவு செய்து போட்டுறாதீங்க, ஸ்டாலினுக்கே போடுங்க, உதயநிதிக்கே போடுங்க. நான் சொல்லி ஒரே ஒரு நன்மை சொல்றேன். நான் பேசிட்டேன் பரிசு தேவையில்லை, இட்லி வைமான்னு கேட்கிற கருணாநிதிக்கு ஓட்டு போடுற எப்படி போடுற? கன்னியாஸ்திரிகள் இல்லைன்னு சொன்ன கருணாநிதிக்கு ஓட்டு போடுற? உனக்கு மானல்ல, வெக்கல்ல, ரோசன்ல? நான் பேசிட்டேன். கருணாநிதி பேசுறீங்க, ஒரு தடவை பேசு. எப்படி பேசுன நீ? பரிசுத்தாவியால இட்லி வேகமான்னு கேட்ட கருணாநிதிக்கு எப்படி ஓட்டு போடலாம்? ஒரு தடவை பேசு. அப்புறம் என்னையும் பேசு. கன்னியாஸ்திரில ஒண்ணு கன்னியாஸ்திரி இல்ல அப்படின்னு பேசுன கருணாநிதி நான் எடுத்து அனுப்பிட்டா உனக்கு? அந்த ஈன செயலை நான் செய்ய மாட்டேன், நீ செய்வ. ஏன்னா உன்னைய பார்த்து எனக்கு பயம் கிடையாது, நீ எனக்கு ஒரு இடமும் கிடையாது. என்னை பார்த்தா உனக்கு நான் புலி, நான் பிரபாகரன் மகன். நான் இந்த உங்களை எல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. நான் நீ பணங்காட்டு நரி, நாங்க சொலப்பு காஞ்சோம், நான் வன்னிக்காட்டு புலி. நான் கஞ்சினேன் நிறைய சலசலப்பு கஞ்சாதுன்னா புலி எதுக்குடா அஞ்சுது? பேஸ்ட் போடாம இருப்பேன். எத்தனை நாளைக்கு போடாம இருப்பேன்? போடு. குடிக்க தண்ணி இருக்காது, அப்ப என்னை தேடுவேன். படிச்சா வேலை இருக்காது, என்னை தேடுவேன். படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு 33 வயசுல எழுதினேன், 44 வயசு எனக்கு போல. நீடிக்கு வயச காரணம் காட்டி தண்ணீர் வாங்கினே காப்பாத்தி விடன்றான். ஏய், உங்களெல்லாம் அவர் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா, தகுதியான குடும்ப தலைவிக்குன்னு. எங்க ஆத்தா அப்பத்தால தகுதியை நீ தேர்வு, நீ யாரா? என் முன்னாடி நில்லு. நீ தகுதியில தான் முதலமைச்சர் ஆயிருக்க. நீ நீ எல்லாம் மினிஸ்டர் இருக்க. இந்த பிடிஆர் தியாகராஜர், பள்ளிகள் தியாகராஜர் இருக்க பாருங்க, அவர்கிட்ட தமிழ் மாட்டிக்கிட்டு படுற பாடு. ஐயோ அம்மா, அந்த உரையை கேட்கறதுக்குள்ள நான் உறங்கிட்டேன். சரி, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசி தொலைஞ்சிட்டு போ, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போ. வரல விட்டு. என் தாயின் தகுதியை, தகுதியான தாய்க்கு தகுதியான குடும்ப தலைவின்னு தேர்வு பண்ண நீ யாரு? முதல்ல நீ அப்படி சொல்லலையே. தேர்தல் அறிவிப்போ வாக்கு கேட்கும்போது தகுதியானவர்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படிலாம் பேசலையே. நீ ஏதாச்சும் நீ தகுதியை கணக்கிடுவ? எப்படிப்பட்ட இதெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க தான் அதெல்லாம் கொஞ்சம் பேசணும். இந்த ஊடகங்கள் நானே பேசிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டேன்றது ஒருத்தர், எனக்கு ஜட்டி போட்டதும் நீங்க தான். அது தெரியாதா? எனக்கு ஜட்டி போட்டதும் நீங்க தான், இந்த திராவிடங்க தான். பாய்த்தேகரப்பேலு டேய், அதெல்லாம் வீண் பெருமையெல்லாம் பேச்சு அலைய முடியாது. இங்க ஒரு வீர மகன் நிக்கிறேன், என்னை தாண்டி தான் நீ இதெல்லாம் பேச்சு அலையணும். நாகரிகங்கிறது கடந்து போற. இந்த நாடு எங்க நாசமாயிருச்சு தெரியுமா? ஒரு கல்வியாளன் நெடுஞ்செழியன்ட்ட ஆட்சி போகாம கருணாநிதி கிட்ட போன காலத்துல தான் அது தோத்துச்சு இந்த நாடு. ஆக சிறந்த கல்வியாளன், ஊழல் லஞ்ச வழக்குல சிக்காதவன், ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்த ஒரு மகன் ஐயா நெடுஞ்செழியன் மட்டும்தான். அவர்கிட்ட நாடு போயிருந்ததுன்னா ஊருப்பட்டு நான்லாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை. அவன் பிள்ளையெல்லாம் நாங்க நல்லபடியா இருந்தோம். கருணாநிதி கிட்ட என்னைக்கு நாடு போச்சு அன்னைக்கு நாசமாச்சு. கொடுமை. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் கட்சின்லாம் பேசிட்டல. அது நாட் அ பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, த கார்பரேட் கன்சர்ன், த கம்பெனி. சொந்த தொகுதி, சொந்த கட்சி. கட்சி பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ, தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவா, நேர்காணல் கேட்கிறவன் கம்பெனிடா, கட்சி இல்லடா.
214 தொகுதியில் நான் தொடர்ச்சியா போட்டிடுறேன், என் பிள்ளைகிட்ட எவ்வளவு செலவு பண்ணுவேன், ஓ நீ எவ்வளவு கட்சிக்கு கொடுப்பாய் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கேன். என்ன பண்ண புரட்சியும் மாறுதலையும் பிரபாகரம் வாங்க தான்டா செய்ய முடியும், வேற எவனும் செய்ய முடியாது அந்த பூமியில். பேசிட்டாலே சும்மா வந்து அதான் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு. இப்பவும் சொல்றேன், ஸ்டாலின் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறது காரணம் நான் தான். பிரசாந்த் கிஷோர் 81 இடம், 81 இடம் எங்களால நீங்க முன்னேறி போறீங்க. அதுல 50க்கு மேற்பட்ட இடம் நீங்க முன்னேறி போறீங்க. அதுல 22 இடம் என் பிள்ளைகள் என் தங்கைகளை நிறுத்தின இடம். உங்களை முதலமைச்சரா உட்கார வச்சதுல பெரும் பங்கு என் தங்கச்சிகளுக்கு என் தம்பிகளுக்கு இருக்கு. சும்மா பேசிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த அந்த 400 கோடி எனக்கு கொடுத்துருக்கலாம். என்னங்கய்யா சும்மா தம்பி புள்ளி விவரம் தம்பி. திராவிட வாடகை வாய்களே ஒரு தடவை விவாதிங்க, எடுத்தரவா 81 இடத்துல நீங்க முந்தி இருக்கிறது என்னால, பிரசாந்த் கிஷோரால இல்ல, சீமானால, நாம் தமிழர் பிள்ளைகளால. ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சர் நாற்காலி சீமானமும் தம்பிகளும் தங்கைகளும் கொடுத்தது. மீறிட்டு அலைய விடாது. சும்மா பிரசாந்த் கிஷோர் சொன்ன நீ மேல வழக்கு, நியாயமா நான் சொல்லி அவன் மேல போடணும் நீ வழக்கு. ஏதோ காமெடியை பண்ணிட்டு அலையாது. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு, உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அதனால அதை விடுங்க, விட்டுட்டு எதையாவது வேலையை பாருங்க. இனிமே இஸ்லாமியர் கிறிஸ்தவரை பார்த்து எவனாவது சிறுபான்மைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்க சும்மா சேட்டை பண்ணிட்டு அலையாது. ஸ்டாலினை சொல்லு, ஸ்டாலினை போய் சொல்லு, நீங்க சிறுபான்மை தானங்க, மொழி சிறுபான்மை. மத சிறுபான்மையை வச்சு நீ ஏன் கணக்கிடுற? மத வழியா மொழி வழி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் சாதிய வழியா பிரிக்கப்பட்டிருக்கு, மொழி வழியா தான் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரம், தெலுங்கு, கேரளா மொழி வழிதான மாநிலங்கள். அப்புறம் மொழிதானே நடையணும். அதை விட்டுவிட்டு நீ என்ன சிறுபான்மை பண்ணி ஏற்கக்கூடாது. எங்க ஐயாவே சொன்னாலும் எனக்கு கீழே இருக்கிற என் தம்பி தங்கையில் ஏற்கக்கூடாது. அந்த உளவியல் உங்களுக்கு வரவே கூடாது. வந்துச்சுன்னா நம்மளை மிரட்டுவான். இது ஓ நாடு, இது ஒன் நிலம், இது ஒன் உரிமை. நீ மற்றவனை வாழ வச்சிருக்க, சும்மா திமிரி நிக்கணும். நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்ற மாதிரி யார் அந்த கூட்டத்தில் பாருங்க நான் தான் அப்படின்னு எந்திராங்கிறது. அதுல கவனத்தில் வச்சுக்கணும். எந்த சொல் உண்மையில இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாத்திர அப்பதான் விடுதலை கிடைக்கின்றது. நீ சிறுபான்மைன்னு நினைக்காத, நீ பெரும்பான்மை தேசினத்தின் மகன்கிற பெருமிதம் உனக்கு. தமிழண்ட உலகத்தின் மூத்த குடியில கடைசியா வழி இல்லாம எனக்கு மோடியவே பேச வச்சுட்டேன். பார்த்துக்க, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. மாணவர்கள்ட்ட பேசும்போது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள்ட்ட மூத்த மொழி தமிழ், அதை அப்படின்னு அவரே பேசுற அப்படி பிகாஸ் ஆஃப் மீ. இவனை எப்படா சமாளிக்கிறதுன்னு பாக்குற பேசி பாக்குறாரு. அதை நம்மால சொல்றபடியே கோழிக்கு இற போடும்போது இந்த கோழி நம்ம மொழியில பேசுறானே நம்மளால இருப்பானோ அப்படின்னு போயிட்டு சட்டின்னு மறுபடியும் வறுக்கப்பட்டோம். அதனால கொஞ்சம் கவனமா இரு. அவன் நம்மள பேசுறானா எச்சரிக்கையா இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயா என் கூட இருக்காங்க, நான் எப்பவும் எங்க ஐயா கூட இருக்கேன். கிறிஸ்தவர்கள் என் கூட வருவார்கள், இஸ்லாமியர்களும் கூட வருவார்கள் அப்படின்னு இல்லை. என் இன மக்கள் ஒரு நாள் என்னோட வருவார். நான் காலத்தின் மகன்,
வரலாறு எனக்கு கையளித்த கடமையை செய்கிற மகன். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாதுன்னு அந்த வரலாற்றின் பேரழைப்பு கொண்ட மகன். என்னை காலம் கைவிடாது. நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சேன் பெரிய எதுக்கு வரணும்னா நினைக்கல. எனக்கு ஒரு வழி கிடையாது. எனக்கு வழி கிடையாது. நான் உங்ககிட்ட உரிமையை கேட்க தயாரில்லை. நானே போராடி பெறுறதுன்னு முடிவெடுத்தேன். என் மூச்சு காற்றை நீங்க சுவாசிச்சு நான் எப்படி வாழ முடியாதோ, என் உணவை நீங்க உண்டு நான் எப்படி பசியாற முடியாதோ, அப்படி நானே என் உணவை எடுத்து உண்பது போல, என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனக்கான உரிமையை, எனக்கான விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து இந்த களத்துக்கு வந்த மகன். அதனால என்னை நீ ஆதரிக்கேன் போ. எங்க ஐயா வர்றதுக்கு முன்னாடி நான் களத்திற்கு போயிட்டேன்னு குரல் இனிய வரல. அதுக்கு முன்னாடி நின்னா போயிட்டேன். 13-14 வருஷமா அதே இடத்துல நிக்கிறேன். கூட்டணி என்னோட பேசாதவங்க எவன் இருக்கான்? சாப்பாட்டுலதான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு தான். இப்போ இல்ல, எப்பவும் 24 பாராளுமன்ற தேர்தலையும் தனிச்சுதான் போட்டிடுவோம். 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதுவும் சென்னையில தலைநகர்ல 3 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஒருத்தி மத்திய சென்னையில என் பாத்திமா நிப்பா, வட சென்னையில என் தங்கச்சி இளவஞ்சி நிப்பா, தென் சென்னையில என் தங்கச்சி நாச்சியால் சுகந்தி நிப்பா. நாங்க போட்டியிடுற 3 பெண்கள் கொடுக்குறோம். தலைநகர்ல 3 பெண்ணு தான். இன்னைக்கு எழுதி வச்சுக்க, இது நடக்கும். சும்மா போட்டு நீ என்னை அவனோட கூட்டி அனுப்பிடுவான், இவனோட பேட்டி வாங்கிடுவான், சீட்டு. ஏய் போடாங்கிட்டு போட. நான் நாட்டை பிடிக்க வந்தவன், சீட்டை பிடிக்க வரல. நீங்க எப்படியாவது உள்ள போயிடணும். எப்படியாவது உள்ள போயிடணும்னா அப்படி கொசு வலை எப்படியாவது உள்ள போயிடணும். சட்ட எப்படியாவது நீங்க மட்டுமாவது உள்ள போயிடணும். ஐயோ போயாங்கிட்டு போய என் தேவை போயிட்டு அறிவுரையா தம்பி, தொடர்ச்சியா நீங்க இப்படியே தனிச்சு நினைச்சு நீங்க தோத்து பண்ணீங்கன்னா உங்க ஆளுங்க சோர்வு அடைஞ்சிருமா. சோர்ந்தவன் போயிடுவான், சேர்ந்தவன் வந்துடுவான். மாசத்துங்க அந்த பேரணி போயிட்டு இருக்கும்போது செத்து விழுகிறாங்க. இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகிறாரு. நான் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுகிறேன். தட்ஸ் ஆல் இல்லைதானே போட்டு 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 குழப்பிக்காத. வந்தா வரலைன்னா போ, இல்லை எப்பவும் போல அங்கே ஓரம் பண்ணி வேடிக்கை வரு. ஆனால் சண்டை நான் போடுவேன், ஒரு ஆளாக போடுவேன். நான் இந்த ஒரு ஆள் சேர்த்துட்டு அடிக்கிற ஆள் கிடையாது. வில்லன் தான் 100 பேர் அனுப்புவான், ஹீரோ தனியாக தான் அடிப்பான். நான் தனியாக நின்று அடிப்பேன். ஏன்னு கேளு, அப்படிப்பட்ட தலைவனின் மகன் நான். நின்று அடிப்பேன். உலக நாடுகள் 20 நாடுகள் என்னை எதிர்க்குதுன்னு தெரிஞ்சு என் தலைவன் சண்டை செஞ்சான். எல்லா கட்சியும் என்னை எதிர்க்குன்னு தெரிஞ்சு நான் நின்று சண்டை செய்யறேன். என்னை ஒன்னும் பண்ண முடியாது, நான் வென்றே தீர்வேன். தட்சாலி ஒரு பெரிய பிலாசபிலாம் வச்சுக்கிறாதீங்களே இவரே தம்பியில. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், இது ஒரு தத்துவம். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், சார்லஸ் டார்வின் கோட்பாடு. அதையே வேற வடிவத்தில் எங்க தலைவர் கொள்பவன் வெல்வான். தட்சாலி ஒரு அது மனிதனுக்கு மட்டும் இல்ல, பாம்புல, பூச்சியில, வண்டுல, யானையில. ஒரு யானையோட இணை சேர முடியாது. பெண் யானையோட ஆண் யானை 2 யானை வலிமைன்னா யானை மோதி அந்த எந்த யானை தோத்து ஓடுதோ ஜெயிக்குதோ அந்த யானையோட தான் பெண் யானை இணை. குரங்குக்கு அதுதான், புலிக்கும் அதான், சிங்கத்துக்கும் அதுதான், மனுஷனுக்கும் அதுதான். நான் வெல்லுவேன். வேற ரொம்ப என்னை பேச வச்சிருக்கூடாது, புரியுதா? ஆனால் வாழ்க்கையில இன்னைக்கு சொல்றதான், சிறுபான்மைங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இருந்தா எங்கூட நிக்க கூடாது. ஆக பெரும்பான்மை இனத்தின் மக்கள் நாம எதுக்கு சிறுபான்மை இனம்? அப்ப எம்ஜிஆர் யாரு? கேரளாவில் ஒரு பெரும்பான்மை, கருணாநிதி ஆந்திராவில் ஒரு பெரும்பான்மை, ஜெயலலிதா கர்நாடகாவில் பெரும்பான்மை. இங்க இந்த நிலத்தில் யாரு?
இந்த இடத்துல நான் தான் பெரும்பான்மை. அதனால என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என் அன்பு உறவுகள், ஒரு அருமையான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவருக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கு, இல்லைன்னா என் பக்கம் வந்திருக்க முடியாது. ஒருத்தனுக்கு அசாத்திய திமிரும் துணிவும் நேர்மை இல்லைன்னா என்னை நேசிக்க முடியாது. பயப்படுவான், மிரட்டுவான், போனை போட்டு மிரட்டுவான், அதை பேசுவான், இதை பேசுவான் அப்படின்ட்டு. அவர் இன்னைக்கு வரைக்கும் சமரசம் எல்லாம் என் கூட நிற்கிறாருன்னா அது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேர்மை தான், துணிவு தான். அதனால நான் எங்க ஐயாவை பெரிதும் மதிக்கிறேன். எங்க ஐயா என் கூட இருக்கிறாரு என்று சொல்வதை காட்டிலும் நான் அவர் கூட இருக்கிறேங்கிறதான் சத்தியமான. இன்னைக்கு இல்லை, எந்த சூழ்நிலையிலும் இருப்பேன். ஒரு வேளை என்னை விட்டுட்டு வேற ஒரு கட்சியை ஆதரிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்பவும் அவர் கூட இருப்பேன். எனக்கு ஏன் குணம் அது. ஐயா உங்களுக்கு சரின்னு படுதா செய்யுங்க, நான் உங்களை ஆதரிக்கிறேன், அவ்வளவுதானே. அதனால மானுட சமூகம் மதத்தை வச்சு அடையாளப்படுத்துறது இல்லை. உலகத்திலே இங்கே எப்படி எங்கேயும் இல்லை. அதனால நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் இந்துக்கள், நாங்கள் சீக்கியர்கள், நாங்கள் பௌத்தர்கள், அதெல்லாம் தூய்த்துற வசனம். நீங்க தமிழ் தேசியனத்தின் பேரின மக்கள். அந்த பெருமிதமும் திமிரும் உங்களுக்குள்ள இருக்கணும். இது ஒரு அருமையான நிகழ்வு. எனக்கு பயணம் இருக்கு. பயணத்தோடு நான் உங்களை சந்திச்சுட்டு போறதுல எனக்கு பெருமை இருக்கு. இந்த அலுவலகத்தை திறந்து வச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும். ஐயா சாமி இயேசுதாஸ் அவர்கள் பேராயர் என்னோடு இருக்கிறாருங்கிறத விட நான் அவரோடு இருக்கிறேங்கிற பெருமிதமும் திமிரும் எனக்கு இருக்கு. உங்க அனைவருடைய அன்புக்கும் இந்த ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.